தாண்டி இந்த படத்தோட வியாபாரம் என்னமா இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா, பைசன் படத்தை எடுத்துப்போம். பைசன் படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா சொல்கிறாங்க. 30 கோடி ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் காப்பிக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட்டுடைய ப்ரொடக்ஷனுக்கு நீலம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வியாபாரம் டிஜிட்டலில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 21 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வாங்கிட்டாங்க. அதற்கப்புறம் தமிழ்நாடு தியேட்டர்களுக்கு வந்து இந்த படத்தை வாங்கியிருக்கிறது வந்து நம்ம 5 ஸ்டார் செந்தில் வாங்கியிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ப்ளஸ் பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்துன்னா கிட்டத்தட்ட அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிலாம் சேர்த்துன்னா அது 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா போட்டால் கூட 15 ரூபா வந்துட்டுன்னு வச்சுங்க. ஸோ 13 ரூபா 14 ரூபா வந்து அந்த காசு வந்திருக்கு. இன்னும் 21 கோடி ரூபா வந்து டிஜிட்டல் வந்திருக்கு. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ரைட்ஸ் ஒரு 1.25 ரூபா போயிருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தி ரைட்ஸ் இருக்குது. தெலுங்குல வந்து இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் வந்து ரைட்ஸ் விட்டுருக்காங்க.